ஒரு மானின் கதை நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுது. நம்மளுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க போகுது. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு கர்ப்பிணி மான் வாழ்ந்துட்டுருக்கு. அதுக்கு அது பிரசவ நேரம். அது பாதுகாப்பாக குழந்தைய ஈன்றக்கு ஒரு பாதுகாப்பான பகுதியை தேடிக்கிட்டு இருக்கு. அப்போது அது ஒரு புல்வெளியை பார்க்குது. ஆனால் அது பக்கத்துலேயே ஒரு காற்றாட்டு வெள்ளை போயிட்டுருக்கனால பயப்படுது. இங்கே நம்ம கருவை ஈண்டெடுக்கிறதுக்கு இது பாதுகாப்பாக இருக்குமான்னு யோசிக்குது. அந்த தருணத்தில் அதோட மறுபக்கத்தில் ஒரு வேடன் அதை வேட்டையாடுறதுக்காக அம்பு எய்துறான். மறுபக்கத்தில் ஒரு சிங்கம் வேட்டையாடுறதுக்காக பாயுது. இன்னொரு பக்கம் பயங்கரமான காட்டுத்தீ. அந்த புல்வெளி பக்கத்திலேயே காற்றாட்டு வெள்ளம். இதில் எப்படியாவது தன் குழந்தைய பெற்றெடுக்கணும்னு அது நகர்ந்து வருது. புல்தரைக்கு அருகில் வருது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது நல்லபடியாக தன் குட்டியை ஈன்றுமா, இல்லை அந்த பசிக்கு காத்திருக்க சிங்கத்திட்ட மாட்டி பலியாகுமா, அல்லது வேடங்கிட்ட மாட்டுமா, அல்லது காட்டுத்தீயில அனைத்து உயிரினமும் பொசுங்கி போகுமா, அப்படி இல்லை காட்டாட்டு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகுமா? இந்த பயம் அந்த மானுக்குமே இருக்குது. கடவுளோட கிருபையா இல்லை அதோட ஆசையா இல்லை அதிர்ஷ்டமானு தெரியல. திடீர்னு மேகம் கருக்குது, மழை பெய்யுது. அந்த மின்னல், அதில் மலையில் வர மின்னல் வேடனோட கண்ணில் தாக்குது. அவன் பார்வை இழக்கிறான். வலியோடு அம்பு எய்துறான். ஆனால் அது சிங்கத்தோட மேலே பட்டு சிங்கம் படுகாயம் அடையுது. அந்த மின்னல் அந்த நிமிடத்திலேயே மழையும் பெய்யுது. காட்டுத்தீ அணைஞ்சு போகுது. அந்த மான் நல்லபடியாக கன்றை ஈனுது. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் அதிகமான எதிர்மறையான செயல்கள் நடக்கும். ஒரே நேரத்தில் எல்லாமே வரும். நம்ம வாழ்க்கையை புரட்டி போடும். அப்போ பதட்டம் இல்லாமல் நம்ம கையாளணும். அப்படி கையாண்டோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும், நல்லதுமே நடக்கும். அந்த மானுக்கு உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் துவண்டு போகும்போது அந்த கர்ப்பிணி மானோட சூழ்நிலையில் இருக்கிறது போல் நினச்சிக்கோங்க. உங்களோட சந்தோஷமான இலக்கை மட்டும் நோக்கி நகருங்க. எல்லாமே நன்மையாகவே நடக்கும். தன்னம்பிக்கையோடு இருங்க. நன்றி.